ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆளுக்கு 50 ரூபா பேட்டா வச்சுக்கோ. பஸ் டிக்கெட் எடுத்த எம்எல்ஏ, சீரியஸாக பேசிய கலெக்டர், அரசு பேருந்தில் எழுந்த சிரிப்பலை, வைரலாகும் வீடியோ. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்கு அருகே அமைந்துள்ளது மேல் அரசம்பட்டு கிராமம். இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதனிடையே இந்த ஊரைச் சேர்ந்த மக்கள் தங்கள் கிராமத்தில் இருந்து சென்னைக்கு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்தனர். அதன் பேரில் அந்த மனுவை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் மேல் அரசம்பட்டு கிராமத்தில் இருந்து சென்னைக்கு புதிய வழித்தட பேருந்து இயக்க முடிவு செய்தனர். இதையடுத்து புதிய அரசு பேருந்து இயக்கப்படும் நிகழ்ச்சியை திமுக மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருமான நந்தகுமார், கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் ஆகிய இருவரும் மேல் அரசம்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர். இதையடுத்து புதிதாக தொடங்கப்பட்ட பேருந்தில் கலெக்டர் குமாரவேல் பாண்டியன், எம்எல்ஏ நந்தகுமார் உட்பட அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகள் உட்பட அனைவரும் பேருந்தில் ஏறி பயணம் செய்தனர். இதனிடையே ஒரு சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த எம்எல்ஏ நந்தகுமார் பஸ் கண்டக்டரிடம், எங்கிருந்து வேலூருக்கு எவ்வளோ டிக்கெட் சார் என கேட்க, அதற்கு அவரும் ஒரு டிக்கெட் 30 ரூபா சார் என கூறினார். இதையடுத்து நந்தகுமார் தனது பாக்கெட்டில் இருந்து 1000 ரூபாய் பணத்தை எடுத்து, ஒரு 30 டிக்கெட் கொடுங்க என அவரிடம் 1000 ரூபாயை கண்டக்டரிடம் கொடுத்தார். அப்போது குறுக்கிட்ட கலெக்டர் குமாரவேல் பாண்டியன், மொத்த டிக்கெட் 900 ரூபாய் தான், நீங்க ஆளுக்கு 50 ரூபாய் பேட்டா எடுத்துக்கோங்க என கண்டக்டரிடம் சீரியஸாக சொல்ல, அது பேருந்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. அதே வேளையில் அரசு ஊழியர்களுக்கு டிப்ஸ் தருவது சட்டப்படி தவறு என்பதும், அதில் கலெக்டரே டிப்ஸ் தரலாமா என்ற சர்ச்சையும் எழுந்தது. இத்தகைய சூழலில் டிரைவர் அந்த அரசு பேருந்தை சிறிது தூரம் ஓட்டி வந்த நிலையில் சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த எம்எல்ஏ நந்தகுமார் திடீரென எழுந்து சென்று பேருந்தை தான் இயக்க உள்ளதாக டிரைவரிடம் கூறியுள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் ஒருவித பயத்துடனே சம்மதம் தெரிவித்தனர். இதனிடையே ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்த எம்எல்ஏ அங்கிருந்த கண்டக்டரிடம், கீர் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் கீர் இப்படித்தானே போடணும் என கேட்டவுடன் ஏதாவது அசம்பாவிதம் ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் அங்கிருந்தவர்களுக்கு பதட்டம் அதிகரித்துள்ளது. ஆனால் அந்த பேருந்தை ஓட்டத் தொடங்கிய எம்எல்ஏ நந்தகுமார் மிகவும் சாதுரியமாக ஓட்டி சென்றது அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. மேலும் நிகழ்ச்சிக்கு வந்த எம்எல்ஏ அரசு பேருந்தை ஓட்டி சென்றது அனைவரையும் கைத்தட்டி மகிழ்ச்சியடைய செய்தது. தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அவ்வளவுதான், வா 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 வா. அண்ணா அண்ணா ஏறுங்க, எல்லாம் ஏறுங்க. நீங்க வாங்க சார், ப்ளீஸ் சார். இறக்கி விட்டு 2 நாளைக்கு சுத்திட்டு சார். வேலூர் ஒரு 20 டிக்கெட் 30 ரூபா, 30 ரூபா, ஒரு 30 டிக்கெட் போடுங்க. கண்ணாடி எடுக்கணும். டாடா கார்டு, டாடா கார்டு எல்லாம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.